ஹாய், நேத்து நான் ஒண்ணுமே படிக்கல. ஐ டுக் அ பிரேக் ஃபார் ரெக்கவரி. இன்னைக்கு வாஸ் குவைட் பெட்டர். அண்ட் லாஸ்ட்டா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் டிஎனோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷனா 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணேன். மார்னிங் ஒரு சாப்டர் அண்ட் ஈவினிங் 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். பட் இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். இதுக்கு மட்டும் நான் நோட் புக்கில் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எஸ்பெஷலாக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் டிஎன் பிகாஸ் சிலபஸில் நிறைய டிஎன் ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ டிஎனோட அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாம் மட்டும் நோட்ஸ் எடுக்கணுன்றது பிளான். ஏன்னா லாஸ்ட் டைமில் ரிவிஷனுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் சுத்தமாக தொடவே இல்லை. ஸோ வீக்கெண்டில் வந்து சமோ ஸ்பெக்ட்ரம் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னோட ஹிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. இது 25 டேஸ்க்கான பிளான். இது வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது டீட்டெயிலாக நான் யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கான பிளான் போட்டுக்கலாம். உங்களுடைய புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சமச்சீர் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸில் என்னென்ன புக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து என்சிஆர்டி அண்ட் ஸ்பெக்ட்ரம். அண்ட் தென் உங்களுக்கான டேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸோட சேர்த்து லைக் 25 டேஸ் ஆர் 30 டேஸ் உங்கள் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி அந்த டேட்ஸ்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிளான் வந்து ரெடி ஆயிடும்.